நீ கொஞ்சம் வாங்க. என்ன உங்களுக்கு உண்மையை சொல்ல போறேன், அதை கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது. என்ன? தற்போதைக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது. ஏன்? லதாவுக்கு காசு கண்டிருக்கு. பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. நோய் இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கு. அதனால மனசு தளர விடக்கூடாது. என்னால சீக்கிரம் குணப்படுத்த முடியும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்கம்மா. பாபு, ஏப்பா கவலைப்படுற? லதாவுக்கு சீக்கிரம் நோய் குணமாயிடும் டாக்டர்மா சொல்லியிருக்காங்க. இதுக்கு போய் நீ பயப்படலாமா? தைரியமா இருப்பா. அழாதே லதா, அழாதே. எனக்கு காசு நோய்ங்கிறதுக்கா உன்னை கவனிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? வைத்தி, இந்த நோய் குணமாகிற வரைக்கும் நான் உனக்கு கணவன் மட்டும் அல்ல, தகப்பனும் கூட. நான் செய்ய போற பணிவிடையில இந்த நோய் பஞ்சா பறக்க போடுவார். லதா, இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு வேற யார் பெருசு? காலம் எல்லாம் உங்க காலடிக்கு பூஜை செய்ய வேண்டிய எனக்கு நீங்க பணிவிட செய்யறீங்களா? ஏன் கணவன் மனைவிக்கு பணிவிட செய்யக்கூடாதுங்கிற சட்டமா என்ன? இது பாருங்க, தயவு செஞ்சு இனிமே என் பக்கத்துல கூட வராதீங்க. என் காத்து பட்டாலே உங்களுக்கு இந்த வியாதி வந்துடும். வந்தா வரட்டுமே, நான் அதுக்கு ஒண்ணும் பயப்பட போறதில்லை. இந்த பாரு, உன்னை பாதுகாக்கிற விஷயத்துல எந்த காரணத்தை முன்னிட்டு நான் கோழையா இருக்க மாட்டேன். என் கணவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன். என்னை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இன்னும் ஏன் கவலைப்படுற? இனியும் உன் கண்ணில இருந்து கண்ணீர் வரலாமா? அத்தா, எனக்கு நோய்ங்கிறதுக்காக நான் அழல. நான் உங்களை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு பரிசா நீங்க எனக்கு கொடுத்த அன்பு குழந்தையும் நான் பாலூட்டி வளர்க்க முடியாம போயிடுச்சேன்னு நினைச்சேன். என்னால தாங்கவே முடியலத்தா. லதா, என்ன இது இப்படி பேசுற? காலம் முழுதும் நீ இப்படி இருக்க போறியா? இந்த பாரு, உன் நோய் ரொம்ப சீக்கிரத்துல குணமாக போகுது. அதுக்கு பிறகு நீதான் அவனை வளர்க்க போற. எங்க கொஞ்சம் சரி, அழாதே, சரி சரி. லதா, அது வரையிலும் நான் வளர்ப்பு தாயா இருந்து வளர்க்கிறேன். அதுக்கு பிறகு நீதான் தாய், நீதான். அழாத. குழந்தை ஏன் அழறா? எல்லான்னு தெரியல. பால் குடிக்க மாட்டேங்கிறா. இருங்க, நான் வந்து கொடுக்கறேன். வேண்டாமா? நீ பெத்தவ, உனக்கு இல்லாத உரிமை எனக்கு இருக்கா? ஆனா டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா?
முருகா, குழந்தையை கொடுத்து அதுக்கு பால் ஊட்டி தாளாட்ட முடியாத பாவி ஆக்கி வச்சுட்டீங்க என்ன. உங்க அம்மா அடிச்சாளோ? அப்புறம் அம்மா அடிச்சா அப்பா தான் உன குழந்தை விளையாடுவது. யாரோ பண்ண பேசாம அழக மாட்டேன். ஒரு பட்ட திருப்பட்ட ஓரியா மங்கள பருப்பா கோயில பலடா செக்கு திருமாச்ச வந்தி ஓரியா மங்கள. என்னவா ராஜா அழுவா? ராஜா ஏ ராஜா பாத்தியாடா, அவன் அப்பா வந்து தூக்கினது அடங்கிட்டான். இவனு சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படிதான் அடம் பிடிப்பான். எல்லாம் அப்பனேதான். என்ன சின்ன குழந்தைகள் நீங்களும் இப்படியா? பேசாம போடாங்க. அம்மா நீங்க எல்லாம் போங்க. ராஜா நீதான்டா யார் ராஜா? ராஜா 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 வேண்டாமா, நீ பெத்தவ, உனக்கு இல்லாத உரிமை எனக்கு இருக்கா? ஆனா டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? அத்தா, ராஜா அழுதுகிட்டே இருக்கான். பரவாயில்ல, நீங்க போங்க. நீ மருந்து சாப்பிடும் போதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சொல்றத கேள. நீங்க போங்க. படுத்துக்க.